கோயிலில் அமைச்சரிடமே 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் உள்ளிட்ட பணியாளர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முகத்தை மாஸ்க் அணிந்து மறைத்துக் கொண்டு மக்களோடு மக்களாக வந்த அவருடன் அவரது உதவியாளர்கள் உட்பட 4 பேர் வந்திருந்தனர். அப்போது சாமியை தரிசனம் செய்வதற்கு எளிதான வழி எதுவும் உள்ளதா என்று கோயில் வளாகத்தில் இருந்த அர்ச்சகர் உள்ளிட்டோரிடம் அமைச்சர் ரமேஷ் தரப்பில் கேட்டுள்ளனர். ஒரு நபருக்கு 1000 ரூபாய் என 4000 ரூபாய் கொடுத்தால் எளிதில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கலாம் என்று அர்ச்சகர் உள்ளிட்டோர் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இதையடுத்து அமைச்சரின் உதவியாளர்கள் நாங்கள் 4 பேர் வந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து அமைச்சரின் உதவியாளரிடம் இருந்து ஜிபே மூலமாக 4000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர்களை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜிபே மூலம் பணம் செலுத்திய ஸ்கிரீன்ஷாட்டை அமைச்சரிடம் அவரது உதவியாளர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதையடுத்து அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அனைவரையும் அமைச்சர் ரமேஷ் கண்டித்து பேசினார். தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள அன்னதான கூடத்திற்கு சென்று அங்கும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு முடித்து அன்னதான கூடத்தில் பக்தர்களுடன் பக்தராக அமர்ந்து உணவு உண்ட அவர் இணை ஆணையர் அலுவலகத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் அமைச்சர் ரமேஷ் விளக்க கடிதம் எழுத வைத்தார். இது முதலில் மன்னிப்பு கடிதம் என்று தகவல்கள் பரவிய நிலையில் விளக்க கடிதம் என்று அமைச்சர் ரமேஷ் விளக்கமளித்துள்ளார். சர்ப்ரைஸா ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே வந்து ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு பண்ணும்பொழுது இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போகிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் இங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க யாராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம். அதற்குள்ளே இணையத்தில் ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டுருக்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கிறோம். எப்படி வந்து நீங்கள் அனுமதிச்சிங்க, எப்படி எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறோம். அது மன்னிப்பு கடிதம் கிடையாது. அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதன் மேலே நடவடிக்கை எடுப்போம். இதைத் தொடர்ந்து குற்றத்தை ஒப்புக்கொண்ட அர்ச்சகர் ஐயப்பன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் கோயில் பணிகளை மேற்கொள்ள தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பக்தர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தரிசனத்துக்காக அனுமதித்த புகாரில் கருப்பசாமி, தோப்பு ஆகிய 2 வாயிற் காவலர்களும் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். முடி காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் முறைகேடாக பணம் பெற்ற புகாரில் முடி இறக்கும் பணியாளர்கள் சங்கர் மற்றும் நாகராஜ் ஆகியோர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். எல்லாமே வந்து நான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்பெக்ஷனுடைய முடிவில் என்ன நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றதை கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக முடிச்சுட்டு அந்த தரவுகளோடு நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன். இல்லை நான் அவங்களுக்கு அந்த தரவுகளை கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.